வணக்கம். ட்ரேடிங் டுடே ஜோன் ரவிச்சந்திரன். ஸோ நம்ம மார்க்கெட்டை வந்து இன்றைக்கி வந்து நிஃப்டியை வந்து மண்டே அன்றைக்கி வாட்ச் பண்ண நம்ம நண்பர்கள் எல்லாருக்கும் ரொம்ப அட்டகாசமாக தெரிஞ்சிருக்கும். மார்க்கெட் வந்து கிட்டத்தட்ட ஒரு 40-50 பாயிண்ட் வந்து மைனஸ்லேயே இருந்துகிட்டு இருந்தான். மத்தியானம் 2 மணி வரைக்கும் அப்படியே தான் இருந்தான். அதுக்கு பிறகு டிஏ புண்ணியவான்கள் திடீர்னு வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க போல இருக்கு. ஒரு 69 பாயிண்ட் வந்து ப்ளஸில் போயிட்டான். அதில் வந்து வாட்ச் பண்ணிட்டு இருந்தப்ப 2 முக்கியமான ஸ்டாக்கை பற்றி நம்ம நண்பர்களோட பகிர்ந்துக்கணும் அப்படிங்கிறதுக்கு அந்த வீடியோ போட்டேன். அதுக்கு முன்னாடி ஒரு தகவல், ஒரு யூடியூப்பில் வந்து ஒரு இது பார்த்துருந்தேன். இந்த நடிகர் விக்னேஷ் அப்படிங்கிறவர் வந்து ஒரு பேட்டி கொடுத்துருந்தாரு. அதில் வந்து ஏதோ இரிடியம் வந்து அவரை வந்து மோசடி பண்ணிட்டாங்க, 1.5 கோடி ரூபா வந்து நான் இழந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தார். அதாவது ஏற்கனவே வந்து இந்த மாதிரி வந்து டபுளிங் பண்ணுறேன், ட்ரிபிளிங் போகிறேன், ரைஸ் புல்லிங்க, அது இது, ஸோ ஏகப்பட்ட சினிமா கூட எல்லாம் வந்துருக்கு, சதுரங்க வேட்டையெல்லாம். ஸோ நம்ம மக்கள் வந்து இந்த மாதிரி வந்து அதிக வட்டிக்கு ஆசைப்பட்டு இது மாதிரி செய்கிறாங்க. சரி, ஓகே, இது வந்து நம்ம அவரெல்லாம் ஒரு பெரிய நடிகர், அவருக்கு வந்து நம்ம வந்து கருத்தெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. இருந்தாலும் இதில் வந்து ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் தான் இடிக்குது. என்ன அப்படின்னா, அவர் சொல்கிறப்ப என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அந்த ஏமாத்தின பார்ட்டி வந்து எனக்கு வந்து ரிசர்வ் பேங்க்கில் வந்து 140 கோடி நான் வந்து வச்சுருக்கேன் பணம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இதுதான் ரொம்ப ஒரு பெரிய, ஏன் அப்படின்னா ஒரு சின்ன கருத்து தான். அது வந்து ரிசர்வ் பேங்க் அப்படிங்கிறது இட் இஸ் அ பேங்கர்ஸ் பேங்க், வங்கிகளின் வங்கி. ஒரு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவோ, ஹெச்டிஎஃப்சி, ஐசிஐசிஐ பேங்க்கோ, அல்லது வந்து பஞ்சாப் நேஷனல் பேங்க், இந்த மாதிரி பேங்க்குகள் தான் போய் அதில் அக்கௌண்ட் வைக்க முடியுமோ தனிப்பட்ட நபர்கள் வந்து அதில் அக்கௌண்ட் ஆரம்பிக்க முடியாது. மேலும் அது வந்து ஸ்டேட் அரசுகளுக்கும் சென்ட்ரல் பேங்கோடைய பேங்க் தான் வந்து ரிசர்வ் பேங்க். வேறு யாருமே தனிப்பட்ட நபர் அதுக்கு அங்கே அக்கௌண்ட்டே ஆரம்பிக்க முடியாது. அப்படிங்கிறப்ப இவர் வந்து 140 கோடி ரூபா எனக்கு அந்த அக்கௌண்ட்டில் பணம் இருக்குன்னு சொல்கிறப்ப அந்த இடத்துல அவர் வந்து புரிஞ்சிருக்கலாம், ஆஹா இது வந்து மோசடியிலே பெரிய மோசடின்னு சொல்லிட்டு. சரி, ஓகே, எப்படியோ வந்து இறைவனர்களால் அவருக்கு வந்து பணம் நல்லபடியாக திரும்பி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் நிச்சயமாக நம்ம வந்து வேண்டிக்குவோம். இன்னொன்று முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா, இங்கே பக்கத்தில் துறையூருக்கு பக்கத்தில் ஒரு பேங்க் மேனேஜர், அவருக்கு இது தேவையா? ரொம்ப பெரிய தொகை கூட கிடையாது, 3 லட்சம் ரூபாய். ஒரு கஸ்டமர் வந்து எஃப்டிக்கு ரெகுலராக வந்தவர் வந்து ரெனியூவல் பண்ணாமல் அவர்கிட்ட வந்து நீங்கள் அதில் எஃப்டியில் போட்டால் கிட்டத்தட்ட 6% 7% தான் கிடைக்கும், நான் உங்களுக்கு வந்து 2 வட்டி, அதாவது 24% தரேன் அப்படின்னு சொல்லிட்டு பேங்க் மேனேஜர் அப்படின்னா இப்படி தான் அவங்க பழகினவங்க தெரிஞ்சவங்க இருக்கும். சரி, நம்பி கொடுத்துட்டாங்க. சரி, கொடுத்ததெல்லாம் ஓகே, எல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ 2-3 வருஷம் கழித்து திரும்பி வந்து கேட்டால் உடனடியாக பணத்தை கொடுத்தா செட்டில் பண்ணணும்ல. அந்த பணத்தையும் திருப்பி கொடுக்காம போய் அதுக்கு ஒரு செக்கு கொடுத்து செக்கு பவுன்ஸ் ஆகி அதன் பிறகு அந்த பார்ட்டி வந்து அங்கேயே வந்து தீக்குளிக்க முயற்சி பண்ணி அதுக்கப்புறம் போலீஸ் கம்ப்ளைண்ட் ஆகி இந்த பேப்பரில் வர்ற அளவுக்கு இது தேவையா? செஞ்சதே தவறு. அட்லீஸ்ட் அதையாச்சும் வந்து உடனடியாக அவர் வந்து கேட்டாவே, நல்லபடியாக அவர்கிட்ட பேசி ஒரு 5 நாள் டைமாவது கேட்டு, இந்தாங்க உங்களோட பணத்தை வச்சிங்கன்னு சொல்லிட்டு திரும்பி கொடுத்துருக்கலாம் இல்லையா? இதில் ஒரு பெரிய கொடுமை, அந்த பேங்க் மேனேஜர் வந்து அந்த பணத்தை வந்து பங்குச்சந்தையில் போட்டார் அப்படின்னு சொல்லிட்டு பேப்பரில் போட்டிருக்கான். ஐயோ, ஏற்கனவே நம்மளுடைய பங்குச்சந்தைக்கு பேர் ரொம்ப அற்புதமாக இருக்குது. அதில் இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் வர வர இன்னும் சூப்பர். சரி, ஓகே, அதெல்லாம் போட்டோம். நம்ம வந்து பேச வந்த டாப்பிக்கை விட்டுட்டோம். 2 முக்கியமான ஸ்டாக்கு, அந்த ஸ்டாக் வந்து நீங்களும் அனலைஸ் பண்ணுங்கள். ஒன்று வந்து அதானி வில்மர் லிமிடெட். அட்டாசமாக இந்த ஸ்டாக் வந்து ஐபிஓலேருந்து அதுக்கு பிறகுலேருந்து நான் அந்த ஸ்டாக்கு கொஞ்சமாக வச்சுக்கிட்டே இருக்கேன். பொதுவாக வந்து அதானி ஸ்டாக்குகள் எதுலையுமே நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண மாட்டேன், எனக்கு அது பிடிக்காது, அதானி ஸ்டாக்குகள் பிடிக்காது. இருந்தாலும் இந்த ஒரு ஸ்டாக் வந்து விதி விலக்க ரொம்ப அற்புதமான ஸ்டாக் இருக்குது. அதுக்கு காரணம் வந்து அதனுடைய ஃபண்டமெண்டல்ஸ் நல்லா இருக்குது. ப்ராடக்ட் தனியாகவே வந்து அதானி வில்மர் அதை வந்து தனியாக ஒரு இந்த பங்குகள் ஏறுமா இறங்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ கூட தனியாக போட்டிருக்கோம் நம்மளோட சேனலில். நீங்கள் டைம் இருந்துச்சுன்னா அதையும் பாருங்கள். அட்டகாசமாக ஸ்டாக் வந்து நல்ல மொமெண்டம் கொடுத்துக்கிட்டே இருக்கான். 318 ரூபா அப்படிங்கிறது 52 வீக்ஸ் ஆகி அந்த இடத்துல வந்து 301 நிமிஷம் பார்த்தே சொல்லுவார். ஸோ அது வந்து 418 ரூபா அப்படிங்கிறது அதோட ஹை, 52 வீக்ஸ் ஹை. ஸோ இப்போ இன்றைக்கி காலையில் அந்த ஸ்டாக் வந்து அதை உடச்சிக்கிட்டு அடுத்த செக்மெண்ட்டுக்கு மேலே போயிடுவானா, அல்லது ப்ராஃபிட் புக்கிங் நடந்து திருப்பி வந்து கொஞ்சம் கீழே இறங்கி வந்து 375 வருவானா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட்டாகவே இருந்துச்சு. அதை வந்து இந்த மாதிரி ஏற்றி கொண்டு போகணுன்னா யாரால முடியும்? நம்மளால் ரீட்டைல் இன்வெஸ்டரால் ஏற்றி கொண்டு போக முடியும்? எல்லாம் வந்து நம்ம டிஐயோட புண்ணியம் தான். திடீர்னு மணி 2:15 மணிக்கு 15 லட்சம் ஸ்டாக்கை வந்து வாங்கினா, பைக் போட்டால் ஆர்டர் போட்டால் என்ன ஆகும்? 430 ரூபாலேருந்து கிருன்னு ஏறி 469 ரூபா வரைக்கும் ஏறி இருக்கான். ரொம்ப அட்டகாசமாக 10% அப்பர் சர்க்கிட் அடிச்சிருக்கான். சரி, ஓகே, நல்லது தான், அற்புதமாக. நாளைக்கு வந்து நம்ம சந்தை வந்து ஏறட்டும் இறங்கட்டும், கேப் டவுன் ஆகட்டும், கேப் அப் ஆகட்டும், அதை பற்றி பிரச்சனை இல்லை. இன்றைக்கி கிரீன் மார்போசு கேண்டில் வந்து பதிவு பண்ணியிருக்கான். அதனோட எஃபெக்ட் என்ன ஆகும்னா, நாளைக்கு வந்து இந்த பர்டிகுலர் ஸ்டாக் வந்து நிச்சயமாக வந்து 3% 4% அதிகமாக தான் ஏறுவான். எடுத்த உடனே ஓப்பனிங்கே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ 469லேருந்து கிட்டத்தட்ட 488 490 தான் ஓப்பனே ஆகும். ஆனால் சில சமயத்தில் அப்படி ஓப்பன் ஆகிறது தான் ஹையாக முடிஞ்சு அந்த இடத்துல ப்ராஃபிட் புக்கிங் நடந்து கிட்டத்தட்ட ஒரு 15 ரூபா 20 ரூபா இறங்கலாம்.
அல்லது நாளைக்கு வந்து அதுவும் யூசியும் அடிக்கலாம். 507 ரூபாய் வந்து அடிக்கலாம். ஓகே, அது நம்ம வந்து எது எப்படி நடக்கும்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம ரீட்டைல் இன்வெஸ்டர், நம்ம வெறும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கலாம். அந்த அலையோடு சேர்ந்து நம்மளும் பயணம் போகலாம். அவ்வளோதான் நம்மளால முடியுமே ஒழிய நம்ம வேற ஒன்றும் செய்ய முடியாது. அதே மாதிரி இந்த ஸ்டாக் வந்து நல்லா நீங்கள் நிச்சயமாக அனலைஸ் பண்ணுங்கள். ப்ராடக்ட்லாம் ரொம்ப அட்டகாசமான ப்ராடக்ட், நல்ல டிமாண்ட் இருக்குது. ரஷ்யா யுக்ரைன் யுத்தம் நடக்கிறதுனால எப்படி வந்து க்ரூட் ஆயில் பெட்ரோல் டீசலுக்கு ஒரு டிமாண்ட் இருக்கோ அதே மாதிரி டிமாண்ட் வந்துட்டு இந்த ஆயிலுக்கும் நிச்சயமாக இருக்குது. அதனால் நீங்கள் இதை வந்து ஸ்டடி பண்ணுங்கள். அடுத்த ஸ்டாக் வந்துட்டு திருமலை கெமிக்கல்ஸ். இந்த ஸ்டாக்கையும் நான் வந்து ரொம்ப நாளாக வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கேன். கெமிக்கல் செக்டாரில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்டாக்குமே வந்து ரொம்ப டவுனில் தான் இருக்குது. இருந்தாலும் விதிவிலக்காக இருக்கிறது இந்த ஸ்டாக் தான். இந்த ஸ்டாக் வந்து கிட்டத்தட்ட 243 ரூபாய்க்கு ஓப்பன் ஆகி அதுக்கப்புறம் ஹை வந்து 269 ரூபா வரைக்கும் போயிருக்கான். போயிட்டு அதுக்கப்புறம் 267 ரூபா 60 காசில் வந்து செட்டில் ஆயிருக்கான். 52 வீக்ஸ் ஹை வந்து 335 ரூபா 75 காசு, லோ வந்துட்டு 84 ரூபா 95 காசு. சுமார் வந்து ஒரு 4 மடங்கு வித்தியாசம் வருது சார் இந்த லோக்கும் ஹைக்கும். ரொம்ப அற்புதமான ஸ்டாக் தான். ரொம்ப அற்புதமான ஒலட்டைலான ஸ்டாக் தான். ஃபண்டமெண்டல் ஸ்கோர்லாம் அட்டகாசமாக இருக்குது. 22க்கு 17 வாங்கியிருக்கான். ஸோ அரௌண்ட் அதை கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா 100க்கு எடுத்து பார்த்தீங்கன்னா மேபி அரௌண்டு 82% வரலாம். அதுக்கப்புறம் மொமெண்டமும் அட்டகாசமாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து வேல்யூவேஷனும் இப்போ வந்து ஃபேர் வேல்யூவேஷன் தான் இருக்கும். 635 to 888 வரைக்கும் வேல்யூவேஷன் இருக்குது. ஸ்டாக் ஆனால் இப்போ அரௌண்ட் வந்து 335 ரூபா இந்த தானே ஆகி போயிருக்கான். அதனால் இந்த ஸ்டாக்கும் ரொம்ப அட்டகாசமான ஸ்டாக்கு. இந்த 2 ஸ்டாக்கையும் வந்துட்டு நீங்கள் அனலைஸ் பண்ணி பாருங்கள். இந்த 2 ஸ்டாக்கையும் வந்து அனலைஸ் பண்ணி ரெண்டுமே ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்காக இருக்குது. ஏற்கனவே இந்த ஸ்டாக் எதுவும் நீங்கள் வச்சுருக்கீங்களா என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது வரைக்கும் இல்லைன்னாலும் சரி, இப்போ சிறுக வந்து வாங்குறதுக்கு முயற்சி பண்ணலாம். ஆனால் ஆல் டிஸ்க்ளைமர்ஸ் அப்ளிகபிள் அப்படிங்கிற மாதிரி தான். எந்த ஒரு இதுவுமே யாருமே வந்துட்டு நம்ம சேனல் நடத்துகிற நண்பர்கள் கூட சரி, இந்த தகவல்கள் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஃபர்மேஷன் தானே ஒழிய யாரையுமே வந்துட்டு நீங்கள் பை பண்ணுங்கள் செல் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறது கிடையாது. ஏன்னா அது மாதிரி சொல்லணும் அப்படின்னா அந்த பர்சன் ஷுட் ஹேவ் டு ஹேவ் ரிஜிஸ்டர்டு வித் செபி. அது மாதிரி செபியோட ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். ஸோ நம்ம அதெல்லாம் கிடையாது. நம்ம என்னென்ன ரிசர்ச் பண்ணி நம்ம என்னென்ன வந்து ட்ரேடிங்காக வச்சுருக்கோமோ அந்த ஸ்டாக்கை நம்ம நண்பர்கள்ட்ட பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். வேறு எதுவும் கிடையாது. நண்பர்களே, இது வந்து உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக்கையும் தட்டி விடுங்க, பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்கள் வீடியோஸ்லாம் உங்களை தேடி வரும். மற்றும் ஒரு அற்புதமான ஒரு வீடியோவில் சந்திப்போம். அதுவரை ட்ரேடிங் டுடே ஜோன் ரவிச்சந்திரன்.